வணக்கம். அமரர் கல்கி எழுதிய பொன்னியின் செல்வன் பாகம் 1 புதுவெள்ளம் அத்தியாயம் 18 இடும்பன்காரி. கொள்ளிடத்து பரிசல் துறையில் வந்தியத்தேவன் குதிரை ஏறி குடந்தை நகர் நோக்கி போனதும் ஆழ்வார்க்கடியான் அவன் போன திசையை பார்த்து கொண்டு அவனுக்குள்ளே சொல்லிக் கொண்டான். இந்த பையன் மிகவும் பொல்லாதவனாய் இருக்கிறான். நாம் தட்டில் நுழைந்தால் இவன் கோலத்தில் நுழைகிறான். இவன் உண்மையில் யாருடைய ஆள், எதற்காக, எங்கே போகிறான் என்பதை கண்டுபிடிக்க முடியவில்லை. கடம்பூர் மாளிகையில் நடந்த சதிக்கூட்டத்தில் இவன் கலந்து கொண்டானா என்று தெரியவில்லை. நல்ல வேளையாக குடந்தை ஜோசியரை பற்றி இவனிடம் சொல்லி வைத்தேன். என்னால் முடியாததை குடந்தை ஜோசியராவது தெரிந்து கொள்கிறாரா பார்க்கலாம். என்ன சுவாமி, அரச மரத்தோடு பேசுறீங்களா, இல்லை உங்களுக்கு நீங்களே பேசுறீங்களா என்ற குரலை கேட்டு ஆழ்வார்க்கடியான் திரும்பி பார்த்தான். கடம்பூரிலிருந்து வந்த வந்தியத்தேவனுக்கு குதிரை பிடித்து கொண்டு வந்த பணியால் பக்கத்தில் நின்றான். அப்பனே, நீயா கேட்டாய்? நான் எனக்கு நானே பேசிக்கொள்ளவும் இல்லை, அரச மரத்தோடு பேசவும் இல்லை. இந்த மரத்தின் மேலே ஒரு வேதாளம் இருக்கிறது, அதோடு கொஞ்ச நேரம் பேசிக்கொண்டிருந்தேன் என்றான் ஆழ்வார்க்கடியான். அப்படியா? அந்த வேதாளம் சைவமா வைஷ்ணவமா என்றான் அந்த ஆள். அதைத்தான் நானும் கேட்டுக்கொண்டிருந்தேன். அதற்குள்ளாக நீ வந்து விட்டாய். வேதாளம் ஓடிப்போய்விட்டது. போனால் போகட்டும். உன் பெயர் என்ன என்று ஆழ்வார்க்கடியான் கேட்டான். எதுக்கு கேட்குறீங்க சுவாமி? நடு கொள்ளிடத்தில் படகு கவிழாமல் காப்பாற்றினாயே, அப்படிப்பட்ட புண்ணியவானாகிய உன்னை நான் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டாமா என்று ஆழ்வார்க்கடியான் சொன்னான். என் பெயர் இடும்பன்காரி சுவாமி என்று இழுத்து இழுத்து சொன்னான். ஓ, இடும்பன்காரியா? எப்போதோ கேட்டது போல் இருக்கிறதே என்றான் ஆழ்வார்க்கடியான். இடும்பன்காரி அப்போது ஒரு விசித்திரமான காரியம் செய்தான். அவனுடைய கைகள் இரண்டையும் விரித்து ஒன்றின் மேல் ஒன்று குப்புறுத்தி வைத்து கொண்டு இரு ஓரத்து கட்டை விரல்களையும் ஆட்டினான். ஆட்டிக்கொண்டே ஆழ்வார்க்கடியானின் முகத்தை பார்த்தான். அப்பனே, இது என்ன சைகை? எனக்கு புரியவில்லையே என்றான் திருமலை. அப்போது இடும்பன்காரியின் முகம் மேலும் கருத்து சிரித்தது. நான் ஒன்றும் சைகை செய்யவில்லையே என்றான். செய்தாய், நான் தான் பார்த்தேனே. பரதநாட்டியத்தில் திருமாலின் முதல் அவதாரத்துக்கு ஒரு அஸ்தம் பிடிப்பார்கள், அது மாதிரி செய்தாயே என்று ஆழ்வார்க்கடியான் சொன்னான். திருமாலின் முதல் அவதாரமா? அது என்ன? விஷ்ணுவின் முதல் அவதாரம் தெரியாதா? மச்சவதாரம். மீன சொல்றீங்களா? ஆமாம் அப்பனே, ஆமாம் என்றான் ஆழ்வார்க்கடியான். நல்ல வேளை சுவாமி, உங்கள் கண்ணே விசித்திரமான கண்ணாய் இருக்கிறது. வெறும் மரத்திலே வேதாளம் தெரிகிறது, என் வெறும் கையிலே மச்சவதாரம் தெரிகிறது. ஒருவேளை மீன் பேரில் சாமியாருக்கு கொஞ்சம் ஆசை அதிகமோ என்று இடும்பன்காரி கேட்டான். சேச்ச, அப்படியெல்லாம் சொல்லாதேப்பா. போனால் போகட்டும். என்னோடு படகிலே ஒரு வீர சைவர் வந்தாரே, அவர் எந்த பக்கம் போனார் பார்த்தாயா என்று ஆழ்வார்க்கடியான் கேட்டான். பார்க்காமல் என்ன, பார்த்தேன். நான் குதிரை வாங்க போன பக்கம்தான் அவரும் வந்தார். உங்களை பற்றி திட்டிக்கொண்டே வந்தார் என்று இடும்பன்காரி சொன்னான். என்ன திட்டினார்? உங்களை மறுபடியும் பார்த்தால் உங்கள் முன் குடுமியை சிரைத்து தலையை மொட்டையடித்து. ஓ, அவருக்கு அந்த வேலை கூட தெரியுமா என்று ஆழ்வார்க்கடியான் நக்கலாக கேட்டான். உங்கள் உடம்பிலுள்ள நாமத்தை எல்லாம் அழித்துவிட்டு திருநீரை பூசி விடுவாராம் என்றான் இடும்பன்காரி. அப்படி என்றால் அவரை நான் கட்டாயம் பார்த்தே தீர வேண்டும். அவருக்கு எந்த ஊர் என்று உனக்கு தெரியுமா என்று திருமலையப்பன் கேட்டான். அவருக்கு புள்ளிருக்கும் வேலூர் என்று அவரே சொன்னாருங்க என்றான் இடும்பன்காரி. அந்த வீர சைவரை போய் பார்த்துவிட்டுத்தான் மறு காரியம். நீ எங்கே போகப் போகிறாய்? ஒருவேளை நீயும் அந்த வழிதான் வரப்போகிறாயா என்று ஆழ்வார்க்கடியான் கேட்டான். இல்லை, நான் எதற்காக அங்கே வருகிறேன்? திரும்பி கொள்ளிடத்தை தாண்டி கடம்பூருக்குத்தான் போகப் போகிறேன். இல்லாவிட்டால் எஜமான் என் கண்ணை பிடுங்கி விடுவார் என்றார் இடும்பன்காரி. அப்படி என்றால் உடனே கிளம்பு, அதோ படகு புறப்படப் போகிறது என்றான் திருமலையப்பன் என்னும் ஆழ்வார்க்கடியான். இடும்பன்காரி திரும்பி பார்த்தபோது ஆழ்வார்க்கடியான் சொல்லியது போலவே படகு புறப்பட தயாராக இருந்தது. சரி சாமியாரே, நான் போகிறேன் என்று சொல்லிவிட்டு இடும்பன்காரி படகுத்துறையை நோக்கி நடந்தான். பாதி வழியில் ஒரு தடவை நின்று திரும்பி பார்த்தான். அதற்குள் ஆழ்வார்க்கடியான் அங்கே பக்கத்தில் இருந்த அரச மரத்தின் மீது ஏறி அமர்ந்து கொண்டான். கிளைகள் அடர்ந்திருந்த அந்த மரத்தில் ஆழ்வார்க்கடியான் உட்கார்ந்திருப்பது இடும்பன்காரிக்கு தெரியவில்லை. படகோட்டிகளில் ஒருவன், அக்கறைக்கு வருகிறாயா அப்பா என்று கேட்டான். இல்லை, அடுத்த படகில் வருகிறேன், நீ போ என்றான் இடும்பன்காரி. அட, இவ்வளவுதானா? நீ வருகிற வேகத்தை பார்த்து படகை நிறுத்தினேன் என்று சொல்லிவிட்டு ஓடக்காரன் ஓடத்தை நதியில் செலுத்த ஆரம்பித்தான். இதற்குள் நன்றாக மறைந்து அமர்ந்து கொண்ட ஆழ்வார்க்கடியான், நான் நினைத்தது சரியாக போனது. இவன் படகில் ஏறவில்லை, திரும்பித்தான் வருகிறான். வந்து எந்த பக்கம் போகிறான் என்று பார்க்க வேண்டும். இவனுடைய கைகள் மீன் முத்திரை காட்டியதை நான் நன்றாக பார்த்தேன். அதற்கு என்ன பொருள்?
மீன் பாண்டியனுடைய சின்னம் இல்லையா? ஒருவேளை இப்படி இருக்குமோ? என்னதான் நடக்கிறது என்று பார்ப்போம். இப்படி அவனுக்குள்ளே பேசிக்கொண்டு ஆழ்வார்க்கடியான் அந்த மரத்தின் மேல் ஒளிந்து கொண்டிருந்தான். கொஞ்ச நேரத்திலேயே ஆழ்வார்க்கடியான் எதிர்பார்த்தபடியே நடந்தது. படகு இடும்பன்காரியை ஏற்றிக்கொள்ளாமல் சென்றது. இடும்பன்காரி நதிக்கரையில் இருந்த அரச மரத்தடியை உற்று உற்று பார்த்தான். பிறகு நாலா பக்கமும் துளாவி பார்த்தான். ஆழ்வார்க்கடியான் எங்கும் இல்லை என்பதை தெரிந்து கொண்டு திரும்ப அதே மரத்தடிக்கு வந்து சேர்ந்தான். அந்த மரத்தடியிலேயே வந்து உட்கார்ந்து கொண்டான். யாரையோ எதிர்பார்ப்பவன் போல அப்பப்போது எல்லா பக்கமும் பார்த்து கொண்டிருந்தான். சுமார் ஒரு நாழிகை நேரம் இப்படி சென்ற பிறகு திருமலைக்கு கால்கள் மரத்து போக தொடங்கின. ரொம்ப நேரம் இப்படியே இருக்க முடியாது என்று தோன்றியது. இடும்பனோ மரத்தடியிலிருந்து எழுந்திருக்கும் வழியாகவும் தெரியவில்லை. தப்பித்து போவது எப்படி? எவ்வளவு ஜாக்கிரதையாக மரத்தின் மறுபக்கத்தில் இறங்கினாலும் ஏதாவது சத்தம் கேட்டுவிடும். இடும்பன்காரி உடனே பார்த்து விடுவான். அவன் இடுப்பில் ஒரு கூரிய கொடுவாளை சொருகிக் கொண்டிருந்தான். அதை ஆழ்வார்க்கடியான் மீது எறிவானோ என்று ஆழ்வார்க்கடியானுக்கு பயம் உண்டானது. வேறு என்னதான் செய்வது? பேய் பிசாசை போல பயங்கரமாக சத்தம் போட்டுக்கொண்டு இடும்பன் மேலேயே குதிக்கலாமா? அப்படி அவன் அசரும் சமயம் தப்பித்து ஓடிவிடலாம் என்று திருமலை எண்ணிய சமயத்தில் ஒரு ஆள் மேற்கு பக்கத்தில் அதாவது குடந்தை சாலை வழியாக வந்து கொண்டிருந்தான். அவனுக்காகத்தான் இடும்பன்காரி இவ்வளவு நேரமாக காத்திருக்கிறான். புது ஆள் வந்ததை பார்த்ததும் இடும்பன்காரி எழுந்து நின்றான். வந்தவன் முன்னால் இடும்பன் செய்து காட்டிய மீன் முத்திரையை பிடித்து காட்டினான். உன் பெயர் என்ன என்று வந்தவன் கேட்டான். என் பெயர் இடும்பன்காரி. உன்னுடைய பெயர் என்ன? என் பெயர் சோமன் சாம்பவன். ஓ, உன்னைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன் என்றான் இடும்பன்காரி. நானும் உன்னை தேடிக்கொண்டுதான் வந்தேன் என்றான் வந்தவன். நாம் எந்த திசையில் போக வேண்டும் என்றான் இடும்பன்காரி. மேற்கு திசையில்தான். எந்த இடத்திற்கு? பகைவனின் பள்ளிப்படைக்கு என்றான் வந்தவன். திருபுரம்பியம் அருகில் என்று பேசிக்கொண்டிருக்கும் போதே, ஷ், சத்தமாக பேசாதே, யார் காதிலாவது விழப்போகிறது என்று சோமன் சாம்பவன் நாலா பக்கமும் பார்த்தான். இங்கே யாருமே இல்லை, முன்பே பார்த்து விட்டேன் என்றான் இடும்பன்காரி. அப்படி என்றால் வா, புறப்படலாம். எனக்கு அவ்வளவு நன்றாக வழி தெரியாது. நீ முன்னால் போ, நான் சற்று பின்னால் வருகிறேன் என்றான் சோமன் சாம்பவன். வழி நல்ல வழி இல்லை. காடும் மேடும் முள்ளும் கல்லுமாயிருக்கும். ஜாக்கிரதையாக பார்த்து நடந்து வர வேண்டும். வழியில் யாராவது வந்தால் மறைந்து கொள்ள வேண்டும், தெரிந்ததா என்று சொல்லிக்கொண்டே இருவரும் நடக்க ஆரம்பித்தார்கள். இருவரும் கண்ணுக்கு மறையும் வரையில் ஆழ்வார்க்கடியான் மரத்துக்கு மேலே இருந்து இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தான். காலம் மிகவும் பொல்லாத காலம். எதிர்பாராத காரியங்கள் எல்லாம் நடக்கிறது. ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடக்கப் போகிறது. அதை தெரிந்து கொண்டே தீர வேண்டும். கடம்பூர் அரண்மனையில் அரைகுறையாகத்தான் தெரிந்து கொள்ள முடிந்தது. இங்கே அப்படி ஏமாந்து போகக்கூடாது. திருபுரம்பியம் பள்ளிப்படை என்றால் கங்க மன்னன் பிருத்திவிபதியின் பள்ளிப்படையைத்தான் சொல்லியிருக்க வேண்டும். அந்த பள்ளிப்படை கட்டி 100 வருஷம் ஆகிறது. அதனால் அந்த இடம் இப்போது பாழடைந்து கிடக்கிறது. சுற்றிலும் காடுகள் மண்டி கிடக்கின்றன. அவ்வளவு தூரம் இவர்கள் எதற்காக போகிறார்கள்? கண்டிப்பாக போய் பார்த்தே தீர வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு ஆழ்வார்க்கடியான் வேறு வழியாக திருபுரம்பியம் நோக்கி நடக்க தொடங்கினான். ஆள் நடமாட்டமில்லாத அடர்ந்த காட்டின் வழியாக ஆழ்வார்க்கடியான் புகுந்து சென்று சூரியன் மறையும் நேரத்தில் திருபுரம்பியம் பள்ளிப்படை கோவிலை அடைந்தான். இத்துடன் அத்தியாயம் 18 நிறைவுற்றது. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.